of the human spirit's capacity to transcend boundaries connect us all to the universal language of art. Once again, we welcome our special guest, Mrs. Sudha Rajendran, who is the director of this academy. Let us come on the event by lighting the lamp of wisdom and knowledge. Now I request Mrs. Sudha Rajendran to light the lamp. गजवदना करुणा सदना गजवदना करुणा सदना शंकर बाल लंबोदर सुंदर गजवदना करुणा सदना शंकर बाल लंबोदर सुंदर गजवदना करुणा सदना अजनमरेन्द्रनुं मुनिवरुं पणियुं अजनमरेन्द्रनुं मुनिवरुं पणियुं पंकज सदना शरणं शरणं पंकज सदना शरणं शरणं श्री गजवदना करुणा सदना शंकर बाला लंबोदर सुंदर गजवदना करुणा सदना नीये मूवुलगिर्काधारं नीये शिवा गममंत्र सारं नीये வாழ்வில் என் ஜீவாதாரம் நீயருள்வாய் சுமுகா நீயருள்வாய் சுமுகா ஓம்கார गजवदना करुणा सदना शंकर बाला लंबोदर सुंदर गजवदना करुणा सदना In the year 2009, she further did a teacher training. After her marriage, she took art training from her husband, Mr. R. Rajendran, and has been training the art since 2010. She undertook art seriously by completing a Bachelor of Fine Arts, and she has been exhibiting her painting at a number of galleries across the country. She is now pursuing a master's degree in Fine Arts in Tamil Nadu, Dr. J. Jayalalitha Music and Fine Art University, Coimbatore. Over the years, she has shared her passion in drawing and painting. Now I request our chief guest to take a glance of our students' painting.
such a lovely day இல்லையா இன்னைக்கு? எஸ் எஸ், எல்லா வெட்டிங் ஆர்டிஸ்டையும் பார்க்கும்போது வாவ் அப்படின்னு இருக்கு இல்லை? ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஈவன் இவங்களது அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு கிட்ஸுடைய ஒர்க்குமே ரொம்ப அமேசிங்காக இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய இடத்துல ஷோஸ் பார்க்குறோம் போகிறோம், இந்த பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் ஒர்க்கெல்லாம் நம்ம கேலரிஸ் த்ரூவாக போய் பார்க்கும்போது நம்ம கிட்ஸுக்கிட்ட இருக்கிற இந்த மெச்சூரிட்டி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியாக தான் நான் வெளியில் பார்க்குறேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் வந்து செல்ஃப் தாட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு. செல்ஃப் தாட் ஆர்டிஸ்ட்டு வந்து எல்லாருமே வந்து இப்போ மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் அவங்களே ஒர்க் பண்ணி அப்ளை பண்ணி கேலரிஸ்லலாம் ஷோ பண்ணுறாங்க. பட் செல்ஃப் தாட் ஆர்டிஸ்ட் இருக்கிறத விட ஒரு விஷயத்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ், எப்படி அந்த கலர்ஸுடைய மெச்சூரிட்டி இருக்குது, என்ன கலர்ஸை மிக்ஸ் பண்ணால் என்ன கலர் பிளெண்ட் பண்ணால் என்ன கலர்ஸ் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஏஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லையா? இவங்களுடைய ஒர்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரியலி நீங்கள் வெளியில் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இட்ஸ் அ குட் குவாலிட்டி. ஸோ இன்றைக்கி நம்ம நம்ம எங்கேயாவது ஒரு பெரிய கேலரியில் டிஸ்பிளே பண்ணால் கூட கண்டிப்பாக இவங்களுடைய ஒர்க் எல்லாமே வந்து சோல்ட் ஆகும். அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ டீட்டெயிலிங் அண்ட் அவ்வளோ மெச்சூரிட்டி இருக்குது. கிட்ஸு தான் இந்த ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னுலாம் யாரையும் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இவங்களுடைய டீட்டெயிலிங்காக இருக்கட்டும், ஒர்க்காக இருக்கட்டும் அண்ட் ஒர்க்கோட ப்ரெசன்டேஷன் எல்லாமே வந்து யூனிக்னஸ் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸோ என்ன சொல்கிறதுனா, இப்போது இது வந்து இவ்வளோ தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்து ஓகே நம்ம கிட்ஸ் வந்து முடிச்சிட்டாங்க, ஒரு கோர்ஸ் முடிச்சிட்டாச்சு, ஒரு எக்ஸிபிஷன் முடிச்சாச்சு, இதுக்கப்புறம் வந்து வேறு எதுவும் இல்லை அப்படிலாம் கிடையாது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒன்லி. இதை வச்சு தான் இவங்க இதுக்கப்புறம் அடுத்த படிலாம் ஏற போகிறாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பிகாஸ் வந்து இப்போது இந்த ஸ்டெப்ஸ் முடிச்சிருக்கிறதுக்கப்புறம் இந்த பெயிண்டிங்கை வந்து ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் மட்டும் வைக்காதீங்க. பிகாஸ் இன்னைக்கு கொரோனா ஆஃப்டர் வந்து இவங்களுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸிபிஷன்ஸ் நடக்குது, கிட்ஸுக்குன்னே ஸ்பெஷலாக எக்ஸிபிஷன் நடக்குது. ஸோ டெல்லி, மும்பை அங்கெல்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளோட ஒர்க் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்களுடைய ஒர்க்கை வந்து அங்கே ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு அப்லோட் மட்டும்தான் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் அவங்க செலெக்ஷன் பண்ணி அவங்க கேட்டாங்கன்னா தென் கொரியர் த்ரூ நடக்கிறது எல்லாமே அது அவங்களுடைய நாளைக்கு ஃபீட்பேக், அவங்களுடைய ஃப்யூச்சரில் வந்து அவங்களுடைய நோட்ஸ் எல்லாத்துலேயுமே அவங்களால போட முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் இதோட முடிக்க வேண்டாம். இதை வந்து எப்படி இந்த குழந்தையோட ஒர்க்கை வந்து எந்த அளவுக்கு எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியுமோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக டெஃபினட்டாக எங்கேயாவது ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இப்போ இன்றைக்கி ஸ்கூல்ஸில் வந்து மேக்சின்ஸாக இருக்கட்டும். ஏன்னா ஸ்கூல்ஸில் வந்து என்னென்னா யாரெல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்க அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ எந்த குழந்தை வந்து ஆக்டிவாக இருக்காங்க அவங்கள மட்டும்தான் சூஸ் பண்ணி தே ஆர் டிஸ்பிளே. உங்களுக்கே தெரியாது, எந்த பேரண்ட்ஸ்க்குமே தெரியாது என்ன நடக்குது அப்படின்னு. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிட்ஸு பார்த்துட்டாங்களா ஓகே அவங்கள தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே அவங்க வரைகிறாங்க, ஏதாவது மேக்சின்னா எந்த பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க, டேரெக்டாக அவங்கக்கிட்டே போய் நேராக அவங்களுடைய ஒர்க்கை வந்து தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த ஒர்க் எல்லாம் நீங்கள் வந்து டீச்சர்ஸ் கிட்டேயோ இல்லை அவங்க கிட்ட கொடுத்து ஒரு தடவை, ஏன்னா எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன்ஸ் கண்டிப்பாக நடக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து இவங்களுடைய ஒர்க் எல்லாமே டிஸ்பிளே பண்ணணும். அப்போ தான் வந்து இவங்கக்கிட்ட இந்த அளவுக்கு அழகான திறமைகள் இருக்குதுன்னு அவங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் அடுத்தடுத்த இதில் ஈவெண்ட்லலாம் இவங்களை கண்டிப்பாக வந்து கூப்பிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பேரண்ட்ஸ் பண்ண வேண்டியது. அண்ட் கிட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ஸோ யூ ஆர் ஜஸ்ட் நீங்கள் இவ்வளோ டேலண்டட், இவ்வளோ எக்ஸ்டாப்ளிஷ்டு ஒர்க் உங்ககிட்ட, யூ ஹாவ் மேஜிக் இல்லையா? எல்லோரும் கையில் என்ன இருக்குது? மேஜிக் இல்லையா? ஸோ அழகான மேஜிக்ஸ் உங்ககிட்ட இருக்குது. ஒரு பேப்பர், ஒரு பென்சில், ஒரு கலர்ஸ் போதும் நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ரைட்? ஆமாவா இல்லையா? எஸ். ஸோ அதனால் நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணுங்கள், படிங்க. ஸ்டடீஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி சைட் பை சைட் உங்களுடைய ஒர்க் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஒரு பிளேஸில் போய் ஜஸ்ட் ஒரு பார்க்குக்கு போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் பார்க்குற விஷயத்த வந்து சும்மா 2-3 மினிட்ஸ் ட்ரா பண்ணி பாருங்கள்.
ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்மளுடைய சிலபஸை பொறுத்த வரைக்கும் சிலபஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காகவே ஸ்பெஷலாக டிசைன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இன்னமும் எங்களால் என்னெல்லாம் வந்து கிட்ஸுக்கு இன்னும் அதிகமான ஒரு கான்ஃபிடென்ட்டோட ஒரு க்ரியேட்டிவிட்டியோட எப்படிலாம் வந்து சிலபஸை க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நாங்கள் இன்னும் சர்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு வந்து கிட்ஸ் வரைகிறாங்கன்னா நம்மளுடைய பேசிக் சிலபஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு கண்கூட பார்க்க முடியுது. ஸோ அந்த அப்ளைங்காக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. கிட்ஸுமே அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் இது வந்து 4th ஷோ நினைக்கிறேன் கொளத்தூரில் நடக்கிறது. அண்ட் ஃபஸ்ட்டு ஷோ செகண்ட் ஷோக்கும் தாண்டி அண்ட் நான் இப்போ வந்து ரொம்ப மெச்சூர் அதான் சொன்னேன்ல, நான் அதனால தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே கம்பேர் பண்ணேன் வித் ஆர்டிஸ்ட்டை கம்பேர் பண்ணது காரணம் என்னென்னா அந்த அளவுக்கு வந்து வேறு லெவலில் வந்து அடிப்பொலியாக பின்னிருக்கீங்க. ஸோ அமேசிங். சாராக இருக்கட்டும் மேமாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வாட்டி பிக்சர் செலெக்ஷனுமே வந்து எல்லாமே போர்ட்ரேட் எடுத்து பண்ணியிருக்கீங்க. அதுவே பெரிய விஷயம். அதுக்கு பெரிய கிளாப் கொடுத்துடலாம் அந்த கிட்ஸுக்கு. ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு ஃபேஸுமே பாருங்களேன் எவ்வளோ க்யூட்னஸ், அதில் இருக்கிற கலர் மிக்சிங்ஸ் எல்லாமே வந்து எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த பார்க்குறதுக்கே அப்படியே பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த ஃபேஸை பயப்படாமல் ஒருத்தவங்க போர்ட்ரேட் அவங்க டேடியை செல்ஃப் போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க ராகவ். ஸோ வெரி நைஸ் ராகவ். ராகவுக்கு ஸ்பெஷலாக ஒரு கிளாப். பிகாஸ் ஏன்னா கிளம்பிட்டான். ஓகே சொல்லிவிடுங்க அவங்ககிட்ட. ஓகேவா? ஸோ ரொம்ப ஏன்னா செல்ஃப் போர்ட்ரேட் எடுத்து பண்ணுற அளவுக்கு வந்து அவ்வளோ மெச்சூரிட்டி அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னா ஸோ அவங்களுடைய ஃபீல்டும் ரொம்ப பெருசு. அதே மாதிரி வந்து இட்ஸ் இப்போ நீங்கள் 12th முடித்ததுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு கொஷின்ஸ் இருக்கும் எல்லார்கிட்டையுமே. ஸோ இதனால் வந்து என்ன யூஸ்ஃபுல், இதனால் வந்து எங்கெல்லாம் நம்ம வந்து ஷைன் ஆகும், இது பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா நிறையவே இருக்குது. இது பண்ணுறதுனால வந்து நாளைக்கு ஒரு குழந்தை 10th முடித்ததுக்கப்புறம் டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது. அந்த டிப்ளமோவில் என்ன அப்படின்னா டோட்லி இவங்க 12th முடித்ததுக்கப்புறம் இவங்க பேக்ரவுண்டுக்கு என்னெல்லாம் எந்த கோர்ஸ் போகிறாங்க, எந்த காலேஜில் போய் சேர போகிறாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது இன் ஃப்யூச்சர். ஸோ ஆனால் அந்த ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஃபீல்டாக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், இன்ஜினியர் இருக்கட்டும், ஆர்கிடெக்டாக இருக்கட்டும், வாட் எவர் எனி கோர்ஸ் எந்த ஒரு ஃபீல்டில் போனாலும் ஆர்ட் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்டில் சப்போர்ட் பண்ணுது. ஸோ இது வந்து நாங்கள் இன் ஃபீல்டில் நானே நிறையா பார்த்துருக்கேன். இப்போ எந்த ஒரு இடத்துல போனாலும் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ கேட்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் ரேங்கே எடுத்துடுங்க, 100க்கு 100 எடுத்துக்கோங்க. நாளைக்கு நீங்கள் காலேஜ் போகும்போது மார்க்கை ஓரம் கட்டிட்டு ஃபஸ்ட்டு கேட்குற ஒரே கொஸ்டின்னா இந்த உங்ககிட்ட என்னெல்லாம் டேலண்டட் இருக்குது, நீங்கள் எதிலெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, உங்ககிட்ட என்ன எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி இருக்குன்னு தான் கேட்குறாங்க. அப்போது எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி வச்சு தான் வந்து அவங்க வந்து அந்த சீட்டை டிபெண்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி மார்க்ஸ் வந்து எல்லாருமே எடுத்துடுறாங்க. இன்றைக்கி கிளாஸில் வந்து ஒரு 35 பேர் ஒரு கிளாஸில் இருக்காங்கன்னா மினிமம் அதில் 30 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல் மார்க்ஸ் வாங்குறாங்க. ஸோ இன்றைக்கி என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸ் எதில் இன்வால்வாக இருக்காங்க, இந்த குழந்தைய வந்து எந்த அளவுக்கு வந்து எதுலெல்லாம் ஆக்டிவ் வச்சுருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் வந்து இன்றைக்கி கோர்ஸ் எல்லாமே வந்து டிபெண்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ஃபீல்டில் வந்து உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். பிகாஸ் இதுதான் ஸ்டார்ட் அப். எல்லாருக்குமே தெரியும் இதிலேருந்து தான் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி பார்க்குற எல்லாமே ஒரு வீட்டில் இருக்கிற விஷயமா இருக்கட்டும், நம்ம போடுற ட்ரெஸ்ஸிங்ஸ், நம்ம வாங்குகிற பொருளாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து டிசைனா என்ன, ட்ராயிங், க்ரியேட்டிவிட்டி. இன்றைக்கி ஏஐ வந்துடுச்சு, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இன்றைக்கி ஏஐ வந்து பீட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை, அதை விட நமக்கு அதிகமான க்ரியேட்டிவிட்டி இருக்கணும். அப்போ தான் நாளைக்கு நம்மளுடைய இடத்துல ஸ்டாண்டர்டாக நிற்க முடியும். ஸோ அது எங்கேருந்து வருது? ஸ்கெட்சிங். இன்றைக்கி எல்லாருமே வந்து ட்ரெஸ் வாங்க போகிறோம், பட் என்ன எதிர்பார்க்குறோம், இல்லை என்ன யூனிக்னஸ் இருக்குது, இல்லை என்ன டிசைன்ஸ் இருக்குது, இந்த கலர்ஸு காம்பினேஷன் என்ன. ஸோ இது எல்லாமே வந்து ஆர்ட் த்ரூவாக தான் போகுது. எந்த ஃபீல்டாக இருக்கட்டும், சினி ஃபீல்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து இன்றைக்கி ஆர்ட் இருக்குது. ஸோ தயவுசெய்து குழந்தைங்களை வந்து இதை விட நிற்காமல் இன்னும் அவங்க வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ எவ்ரிவன். எல்லாருக்கும்
இருக்குதா குழந்தைங்க பண்ணிட்டு பாத்தீங்களா? ஸோ உங்க குழந்தைங்க இப்போ வந்து பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கும் போதே இல்ல சில குழந்தைங்க ரொம்ப வருஷமா வந்துட்டு இருக்காங்க கிளாஸுக்கு. சரி அவங்க எப்படின்னா பிகினிங் ஸ்டேஜ்ல சில குழந்தைங்களாம் ரொம்ப பிகினர்ஸ் தான், 2 years தான் ஆகுது. அவங்க இப்போ இப்படி இருக்கும் போதே இவ்வளவு நல்லா பண்றாங்க. ஸோ இந்த குழந்தைங்களை நீங்க என்ன பண்ணுங்க, இன்னுமே மேல மேல என்ன பண்ணுங்க, நல்லா என்கரேஜ் பண்ணுங்க. அவங்க உண்மையே நல்லா பண்ணட்டும். நிறைய குழந்தைங்க சொல்ற கம்ப்ளைண்ட்ஸ் மாதிரி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க படிக்கிறதுக்கு இருக்கு, டெஸ்ட் இருக்கு, எக்ஸாம் இருக்கு, இந்த ரீசன்ஸ் தான் நிறைய சொல்றாங்களே. ஹோம்ஒர்க் பண்ணலன்னு கேட்டாலும் அவங்க அதான் சொல்றாங்க. எல்லாருமே நாங்களும் இந்த வீக்லி ஒன்ஸ் 2 hours கிளாஸ் தான் வரும். ஸோ அதில் லீவ் எடுத்துட்டா கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த 14 days கேப் மாதிரி ஆயிடுறது. ஸோ அதனால அந்த கேப் இருக்கக்கூடாது அவங்களுக்கு. ஸோ அதனால குழந்தைங்க எல்லாருக்குமே கொஞ்ச நேரம் டிராயிங்க்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஒரு கிளாஸ்ல அவங்க கம்மிட் ஆயிட்டாங்க. ஸோ அந்த கிளாஸ்ல அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் அவங்க மேல 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 நல்லபடியா ஒண்ணுமே ரொம்ப நல்லா பண்ண முடியும் அவங்க. ஸோ இதுல நிறைய மீடியம்ஸ் இருக்கு, இதுதான் இதுக்கு லிமிட் அப்படின்றது கிடையாது. மேம் சொன்ன மாதிரி அவங்க என்ன வேணா கோர்ஸ் எடுக்கட்டும். பட் ஆனா இது வந்து உங்களுக்கு மைண்டுக்கு ஒரு ப்ளஷரையும் ஒரு காம்னஸையும் இப்போ நல்ல எல்லா இடத்துல நம்ம கேள்விப்படுற விஷயம் என்னது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னா கண்டிப்பா இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கும் தான் நான் சொல்லுவேன் எனக்கு டிராயிங். ஸோ டிப்ளமா கோர்ஸ் நிறைய கோர்ஸஸ்லாம் கூட இருக்கு, சர்டிஃபிகேட் கோர்ஸ் எல்லாமே இருக்கு. பட் அதுல நீங்க ஃபர்தரா ஃபியூச்சர்ல வந்து கொஞ்சம் குழந்தைங்க அதுல என்ரோல் பண்றதுக்கும் பாருங்க. நீங்க அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு அது இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இதான் அவங்க வந்து ரொம்ப பிஸி ஷெட்யூல். எனக்கு தெரிஞ்சு அவங்க 1 week டிராவலிங்லயே தான் இருந்துட்டு இருக்காங்களே. அவங்க அவ்வளவு டிராவலிங்ல இருக்கும் போது கூட நான் இப்போ கூட ஆக்சுவலி அவங்க ஒரு 2 hours முன்னாடி கூட பாத்தீங்கன்னா அதனால அவங்க வரதுக்கே லேட் ஆயிடுச்சு. ஒரு முகப்பேர் இன்னொரு ஃபங்க்ஷன் இருந்தது, அந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு தான் அவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்க இங்க வந்திருக்காங்களே. ஸோ ரொம்ப பிஸி ஷெட்யூலுக்கு நடுவில் நம்ம எதுக்கு வந்ததுக்காக அவங்க ஒரு பட் ஆனா இவங்களும் சரிதான், சார் ராஜேந்திரன் சாரும் சரிதான், ரொம்ப 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 எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. ஏன்னா இப்போ இது டிராயிங் ஒரு அகாடமியை ஸ்டார்ட் பண்றது மட்டும் கிடையாது இல்லையா. ஸோ அதுல எங்களுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுக்குறோம். எங்களுக்கு நாங்க நல்லா ட்ரைனிங் ஆனா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு நல்லா நாங்க அதை டீச் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா சாரும் சரி மேமும் சரி எங்களை என்கரேஜ் பண்றதாகட்டும் இல்லை எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதாகட்டும் ரொம்ப 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 வந்து என்ன பண்றது ரொம்ப நல்லா ட்ரைனிங் கொடுப்பாங்க அவங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணாமல் விட்டுருந்தோம்னா கூட நீங்கள் இதை பண்ணலை பண்ணுங்க அப்படின்னு எல்லாமே சொல்லி எங்களை நல்லா இம்ப்ரூவ் பண்ணதே உண்மையாக சொல்லலாம் சாரும் மேமும் தான். எஸ்பெஷலி கால் பண்ணியே சொல்லுவாங்க, நீ ஒரு லாஸ்ட் 2 years பேக் நான் எக்ஸிபிஷன் கூட வைக்கல, அப்போ கூட கால் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும் நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ நாம கொஞ்சம் லேக் பண்ணால் கூட அதை வந்து நமக்கு நல்லா பூஸ்ட் பண்ணி பர்சனலாகவே கால் பண்ணி அவங்க சொல்லுவாங்க பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் மேம் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ்.